துமையொரு பாகனாக உலகிலேயே இங்கு மட்டுமே பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் இறைவனை வழிபட படிகள் வழியாக மட்டுமே செல்ல வேண்டியிருந்தது. 1988 ஆண்டு முதல் பக்தர்கள் வாகனங்களின் மூலமாகவும் செல்ல வழி செய்யப்பட்டது. திருச்செங்கோட்டில் இருந்து நாமக்கல் செல்லும் வழியில் மலையின் பாதை ஆரம்பமாகிறது. இச்சாலை பக்தர்களின் போக்குவரத்துக்கு உயிர் மூச்சாய் அமைந்துள்ளது. இச்சாலையின் கால்கோள் விழா 1984 நடைபெற்றது. சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவில் 6 மீட்டர் அகலமும் 22,550 மீட்டர் நீளமும் உடைய இப்பாதையில் 15/5/1988 முதல் தனியார் வாகனங்கள் சென்று வர அனுமதிக்கப்பட்டது. 16/9/1988 முதல் கோவில் சார்பாக பேருந்துகள் இயக்கப்பட்டும் வருகின்றன. இப்பேருந்து வழியாக மேலே செல்லும் போது எத்திக்கு பார்த்தாலும் உள்ளத்தை அள்ளிக்கொள்ளும் பச்சை பசேல் என்ற இயற்கை காட்சியும் தூய உணர்வும் இளந்தென்றல் காற்றும் நம் மனதிற்கு மிக மிக அருமையானதாக இருக்கும். அண்ணா போக்குவரத்து கழகங்களின் சார்பில் தேவஸ்தானத்திற்கு பேருந்துகள் வழங்கப்பட்டது. நீண்ட காலமாகவே இருந்த திருச்செங்கோட்டு பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து தங்கத்தேர் செய்யும் பணி 2008 ஆண்டு துவங்கி ஒரு வருட காலத்தில் உபயதாரர்கள் மூலம் சுமார் 1,70,00,000 ரூபாய் மதிப்பில் செய்து முடிக்கப்பட்டது. இதன் மூலம் தமிழகத்தின் 39வது தங்கத்தேர் திருச்செங்கோடு தங்கத்தேர் ஆகும். இத்தங்கத்தேர் உருவாக 11 கிலோ தங்கம், 35 கிலோ வெள்ளி, 394 கிலோ செம்பு, 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் தேக்கு மரம் பயன்படுத்தப்பட்டு 40 மரவேலை பொன்வேலை செய்யும் நிபுணர்களை கொண்டு தங்கத்தேர் உருவாக்கி உள்ளனர். தங்கத்தேர் 11.75 அடி உயரமும் 6.5 அடி நீளமும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தங்கத்தேரில் உலா வருவதற்கு வசதியாக 90,000 ரூபாய் செலவில் பஞ்சலோக அர்த்தநாரீஸ்வரர் உற்சவர் சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு வரலாற்றில் முதன் முறையாக செய்யப்பட்ட தங்கத்தேரின் வெள்ளோட்ட விழா 22/11/2009 மாலை 6 மணிக்கு 4 ரத வீதிகளின் வழியாக மிகச் சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி திருச்செங்கோடு நகரமே விழாக்கோலம் பூண்டு வரலாறு காணாத மக்கள் வெள்ளம் திரண்டனர். தங்கத்தேரில் உலாவரும் அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ மூர்த்திக்கு திருச்செங்கோடு அனைத்து மோட்டார் தொழில் மற்றும் வியாபாரிகள் சங்கங்கள் சார்பில் ரூபாய் 13 லட்சம் செலவில் வைர கிரீடம் உபயமாக அணிவிக்கப்பட்டது. இந்த வைர கிரீடத்தில் 789 வைர கற்கள், 330 கிராம் தங்கம், 198 முத்து மற்றும் பச்சை கற்கள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டு அர்த்தநாரீஸ்வரரின் கம்பீரத்தன்மையை குறிக்கும் வகையில் சற்று சாய்வான நிலையில் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.